வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியாவோடு வந்திருக்கேன். இது ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் கிடையாது, இது ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட் தான். இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்னால் நம்ம இந்த ப்ராடக்ட்டை டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி என்ன பிஸ்னஸ்னால், இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் சிப்ஸ் கிரைண்டிங் அந்த பிஸ்னஸ் ஐடியா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்க் பிஸ்னஸ் தான். சொல்லப்போனால் நம்ம அந்த பிளாஸ்டிக் சிப்ஸ் தான் நம்ம இப்போ பண்ண போகிற பிஸ்னஸோட ரா மெட்டீரியல். அதாவது இன்னும் கிளியராக சொல்லணும்னா, பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ், இல்லைன்னா பிளாஸ்டிக் டானா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எந்த ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கும் டைரெக்டாக பிளாஸ்டிக்கை மெல்ட் பண்ணி ரெடி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கிரானுவல்ஸை ரெடி பண்ண அப்புறம் தான் ஃபினிஷ்டு குட்ஸாக ரெடி பண்ணுவாங்க. இந்த கிரானுவல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்க்ராப் இல்லைன்னா பிளாஸ்டிக் சிப்ஸ் வேணும். நம்ம பிளாஸ்டிக் வாங்கி அதை கிரைண்ட் பண்ணி, அதாவது அரைச்சி ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பிளாஸ்டிக் சிப்ஸ் மேக் பண்ணுறவங்ககிட்ட நம்ம டைரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்ம அவங்ககிட்ட ரா மெட்டீரியல் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம கிரானுவல்ஸ் மேக் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் சிப்ஸ் எப்படி மேக் பண்ணணும், அது எப்படி ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் பார்த்துக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சொல்ல போகிறேன்னா, அந்த கிரானுவல்ஸ்னால் என்ன, அதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அது எப்படி ரெடி பண்ணணும், அதோட இன்வெஸ்ட்மெண்ட், தென் இதோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, இன்னும் எப்படிலாம் சேல் பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க கண்டென்ட் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் ஸ்க்ராப்லேருந்து ரெடி பண்ணுற ஒரு செமி ஃபினிஷ்டு குட்ஸ் தான் இந்த கிரானுவல்ஸ். கிளியராக சொல்லணுன்னா, பிளாஸ்டிக் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கிரானுவல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதோட யூஸ் இதுதான். மோஸ்ட்லி பிளாஸ்டிக் கம்பெனிஸ் வச்சுருக்கவங்க யாரும் இந்த கிரானுவல்ஸ் கொஞ்சம் வெளியே தான் வாங்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸில் தான் அவங்களே இந்த ஸ்க்ராப்பை வாங்கி அவங்களே இந்த கிரானுவல்ஸ் மேக் பண்ணி அவங்களே பிளாஸ்டிக் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிரானுவல்ஸ் வெளியே தான் வாங்குறாங்க. ஸோ இந்த கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஃபாரின்லேயே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது, நல்லாவும் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த கிரானுவல்ஸ் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான பிளாஸ்டிக் டைப்ஸ் வச்சு தான் இந்த கிரானுவல்ஸும் டிஃபர் ஆகுது. அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இப்போது நம்ம பெட் பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம கிரானுவல்ஸ் மேக் பண்ணால் அது பெட் பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ், அவ்வளோதான். இப்போது பிபி ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா அது பிபி கிரானுவல்ஸ். இப்படி தான் இந்த ப்ராடக்ட் டிஃபர் ஆகும். நம்ம கஸ்டமர் எந்த டைப் பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ் கேட்குறாங்களோ அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். இவ்வளோ தான் இதோட அவுட்லைன். நெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அதாவது இந்த ப்ராடக்ட் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். மிஷினரி ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டடாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸி தான். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியலை, அதாவது பிளாஸ்டிக் கிரைண்டிங் சிப்ஸை நம்ம மிஷினில் இன்புட் கொடுக்கணும். அந்த பிளாஸ்டிக் மெல்ட் பண்ணி அது லென்த்தாக ஒரு ஒயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்புறம் லாஸ்ட்டில் அது சின்ன சின்ன பாசியாக கட் பண்ணி நம்மளுக்கு வெளியே வந்துடும். சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்கணும், அது உடனே அவுட்புட்டாக நம்மளுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி பாசி மாதிரி நம்மளுக்கு வந்துடும். கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் அதுக்கப்புறம் பேக் பண்ண வேண்டியதான். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மொத்தமே இவ்வளோ தான். இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதில் போய் அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோ பார்த்துக்காங்க. நான் இதில் கொடுக்கல. இதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் இது ஒரு மீடியம் லெவல் பிஸ்னஸ் தான். மிஷினரி காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 lakh ரேஞ்சில் நம்ம மிஷினரி வாங்கினோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்காக நம்ம ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். இந்த மிஷின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்குது. 1 ஹவருக்கு நம்மளுக்கு ஒரு 80 kgலேருந்து 500 kg வரைக்கும் நம்ம கெப்பாசிட்டி கொண்ட மிஷின் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதுவே கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மிஷின் மோஸ்ட்லி எல்லாமே 3 phase ஓடக்கூடியது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 lakh ரேஞ்ச் ஆயிரும். நம்மளுக்கு 3 phase கரண்ட் லைன் இழுக்கிறதுக்கு, நம்ம அந்த மீட்ரு பெட்டி வைக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு ஒயரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு 5 lakh ஆயிரும். அதுக்கப்புறம் குடோன் எப்படி ஒரு 2 lakh ரேஞ்சில் நம்ம ஒரு குடோன் செட்டு போடணும். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 2400 கிலோவில் ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டெய்லி ரா மெட்டீரியல் வாங்கிட்டு இருக்க முடியாது. மொத்தமாக ஒரு ஆர்டர் வருதுன்னா அந்த ஆர்டருக்கு தகுந்தாப்பில் நம்ம ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ குடோன் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங், நம்மளுக்கு ஓன் லேண்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். ரெண்டட் பேஸ்னால் ஒரு 1.5 lakh ரேஞ்ச் ஆயிரும். ஸோ டோட்டலாக ஆவரேஜாக ரவுண்டாக இப்படி ஒரு 15 lakh ஆகிடும். ஒரு 15 lakh இருந்தால் இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா, அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், 1 ஹவருக்கு நம்ம ஒரு 300 kg நம்மளுக்கு அவுட்புட் வரும். அதாவது நம்மளுக்கு 1 ஹவருக்கு நம்ம 300 kg ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணலாம்.
ஸோ நம்ம ஒரு 8 ஹவர் நம்ம மிஷின் ரன் பண்ணால் கூட ஒரு 2400 கேஜி ரா மெட்டீரியல் தேவைப்படும். ஸோ நம்ம 1 கேஜி இந்த கிரைண்டிங் சிப்ஸ் வந்து நம்ம ஒரு 25 ருபீஸ்க்கு நம்ம வாங்கிக்கலாம் ரா மெட்டீரியல். ஸோ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2400 கிலோ தேவைப்படும்னா ஒரு 60,000 ஆயிரும் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் மட்டுமே. அதுக்கப்புறம் லேபர் சார்ஜ் ஒரு 5 லேபர் வேணும் எப்படியும் பேக்கேஜ் பண்ணுறதுக்கு, லோடு ஏற்றுறதுக்கு, இறக்குறதுக்கு, ரா மெட்டீரியல் இன்புட் கொடுக்குறதுக்கு, அவுட்புட் எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு 5 பேர் வேணும். அதுக்கப்புறம் மிஷின் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு லேபர் எக்ஸ்ட்ரா போடணும். அதுக்கப்புறம் இபி சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1200 வரும் இந்த மிஷினுக்கு பர்டிகுலராக. நம்ம அந்த இபி சார்ஜ் வந்து நம்ம மிஷினுக்கு ஏற்றாப்புல வேரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பேக்கேஜிங் நம்ம அந்த கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட் ஏற்றாப்புல பேக்கேஜ் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு 300 ருபீஸ் ஆயிரும் நம்ம பேக்கிங் பண்ணுறது. ஸோ ஆல்மோஸ்ட் ரவுண்டாக ஒரு 75,000 ஆகும். நம்ம இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 1 டேக்கு நம்ம ஒரு 75,000 இருந்தால் தான் நம்ம அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதோட ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைப் பிளாஸ்டிக்குமே ஒவ்வொரு ரேட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பர்டிகுலராக இல்லாமல் ஆவரேஜாக சொல்கிறேன் ஒரு அமௌண்ட்டு. இப்போது நம்மளுக்கு 75,000க்கு நம்ம ரெடி பண்ணுற ப்ராடக்டை நம்ம ஒரு 90,000க்கு நம்ம வரைக்கும் நம்ம சேல் பண்ண முடியும். ஸோ அப்போது நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் டேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த லோடு ஏற்றுறது இறக்குறது இப்படிலாம் எல்லாமே போக லோன் வாங்குறது, மிஷின் லோன், இஎம்ஐ எல்லாம் போக நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2400 கேஜி நம்ம வெளியே போச்சுன்னா ஒரு 10,000 நம்ம கையில் நிற்கும். ஓகேங்களா. அப்புறம் டெய்லி நமக்கு ஒரு 2400 கேஜி ப்ராடக்ட் சேல் ஆகுமான்னு சொன்னால் அது சொல்ல முடியாது. எது வரைக்கும்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம ஒரு ஆர்டர் வச்சுட்டு தான் நமக்கு வர ஆர்டரை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். எல்லாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பொறுத்து தான் இருக்குது. எடுத்த உடனே பிளான் போட்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணி அதை சேல் ஆகாமல் வச்சுட்டு லாஸ் ஆகும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் நீட்டாக ஒரு பிளான் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமர் யாருன்னு அவங்களுக்கு டேரெக்டாக அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம ரெடி பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸாக தான் இருக்குதும். ஏன்னா எந்த பிஸ்னஸுமே ஈஸியானது கிடையாது. பிஸ்னஸ்னாலே கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டாக மாற்றுன்ற ஐடியா மட்டும் நம்ம ட்ரிக் மட்டும் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட் கஸ்டமர் யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளான்ட் போடுறதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இதே மாதிரி ஒரு ஐடியாவோட வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.